இந்த யுகத்தினுடைய மிகச்சிறந்த பாடகர் ஒருவர் பாடிய பாடலை இன்று பார்க்க இருக்கிறோம். கர்ணனாகவே மாறி நடித்த சிவாஜி கணேசனை தெரியும். கர்ணனாகவே மாறிய கவியரசர் கண்ணதாசன். உயிர் கொடுத்த மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், வி.கே. ராமமூர்த்தி. தமிழ் திரையுலகில் நடிகைகள் மிக அழகாக தெரிவதற்கு காரணம் அவர்களுடைய அழகு மட்டுமல்லங்க, அவர்களுக்கு பின்னணி பாடிய பாடகியின் குரல் என்று சொன்னால் அது மிக இல்லை. 1964 B.R. பந்துரு அவர்கள் இயக்கத்தில் உருவான மிக பிரம்மாண்டமான காவியம், அது ஒரு இசை காவியம். என்ன படம்? கர்ணன். மகாபாரதத்துல ஒரு துணை கதாபாத்திரம் கர்ணன். கௌரவர்கள் அநியாயத்தின் பக்கம் நின்றவர்கள், அநியாயத்தின் பக்கம் நின்ற நல்லவன். அது மட்டும் இல்லைங்க, அநியாயத்துக்கு நல்லவன் சொல்லுவோம்ல, அவர்தான் கர்ணன். கர்ணனாக சிவாஜி கணேசன், கர்ணனுடைய மனைவி சுபாங்கியாக தேவிகா. என்ன காட்சினா கனவு காட்சி. அப்படி உப்பருகையில் கர்ணனாக நடித்த சிவாஜி கணேசன் படுத்துக் கொண்டிருப்பார், நிலாவை பார்த்து கொண்டு. நிலவில் இருந்து அந்த கர்ணனுடைய மனைவி சுபாங்கி அவரை அழைப்பது போல பாடல். இந்த பாடலை எழுதியவர் கர்ண வள்ளலை போல தமிழுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கவியரசர் கண்ணதாசன். பாடியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யுகத்தின் மிகச்சிறந்த பாடகர்களில் ஒருவர் பி. சுசீலா. அவங்களுடைய தாய்மொழி தமிழ் இல்ல, தெலுங்கு தான்னாலும் தமிழில் உச்சரிப்பை, அந்த லயத்தை, அந்த நயத்தை, அந்த பாவனையை மிக சுத்தமாக உச்சரித்த நம்முடைய ஆன்மாவை ஊடுருவும் குரலுக்கு சொந்தக்காரர் இசை பேரரசி பி. சுசீலா. எப்போதும் நட்பை பெரிதாக மதிக்கக்கூடிய கர்ணன் எப்போதும் அந்த போரை பற்றி, துரியோதனனுடைய நட்பை பற்றி யோசித்துக் கொண்டு தன் மனைவியை கவனிக்காமல் விழுவதாக காட்சி. அந்த கனவு காட்சி விரிஞ்ச உடன பி. சுசீலா ஒரு ஆலாபனை கொடுப்பாங்க பாருங்க. பி. சுசீலாவை போலவே இந்த பாடலை எண்ணற்ற பாடகிகள் பாடி பார்த்திருக்கிறார்கள், ஆலாபனை பண்ணிருப்பாங்க. பி. சுசீலாவிற்கு இணையாக யாரும் அவ்வளவு அழகாக பாடியதில்லை என்பது மிகப்பெரிய உண்மைங்க. இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. அந்த இரவும் நிலவும் வளரட்டுமேங்கிற இடத்துலயும், நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமேங்கிற இடத்துலயும் பி. சுசீலா அவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த அழகு இருக்கிறது. இப்படி சுசீலா பாடுவாங்க. அடுத்தது காந்த குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கர்ணனுக்காக பாடியிருப்பாரு. கவியரசர் உச்சம் தொட்ட இடம் தெரியுமா? எனக்கு தெரிந்து உலகத்துல இப்படி கண்ணதாசனை போல பொருத்தமான வரிகளை வேற எந்த கவிஞராக எழுதியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலைங்க. அவன் எதா இருந்தாலும் கர்ணனுக்கு வாரி வாரி வழங்குவதும் பெறுவதும் தான், தருவதும் பெறுவதும் தான் கர்ணனுக்கு தெரிந்த ஒரே ஒன்று. அதனாலதான் கொடை வள்ளல்னு சொல்றோம். கர்ணனுக்கு மிஞ்சிய கொடை வள்ளல்கள் இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பது. இதை உள்வாங்கி காதல் பாட்டுல சொல்றாரு கவியரசர் கண்ணதாசன். அப்படியே டி.எம்.எஸ். ஆரம்பிப்பாரு, தரவும் பெறவும் உதவட்டுமே. காதல் கூட அன்பை, பாசத்தை,
ஒருவர் தருவதும் மற்றொருவர் பெறுவதும் தாங்க. கண்ணதாசன் எங்க நிக்கிறார் பத்தியா? கர்ணனுக்கு தெரிந்ததெல்லாம் காதல் என்பதும் ஒருவர் தருவதும் மற்றொருவர் பெறுவதும் என்கிற இடத்துல கண்ணதாசன் விஸ்வரூபம் எடுக்கிறார். நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, தனிமை சுகங்கள் பெருகட்டுமே என்று TMS அவருக்கே உரிய அந்த கம்பீரமான குரலில் பாடியிருப்பார். அந்த முதல் நிறவரிசை இருக்குல்ல, வயலின், அதை தொடர்ந்து அப்படி வீணை, அதை தொடங்கி ஷெனாயும் சாரங்கியும் ஒரு கூட்டணி அமைத்து ஒரு மிகப்பெரிய இசை ரசவாதத்தை மெல்லிசை மாமன்னர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். இது வடநாட்டிலே படமாக்கப்பட்ட படம். கர்ணன் கதையை வடநாட்டில் நடந்ததுனால இந்த வடநாட்டு இசை ஷெனாயையும் சாரங்கியையும் மிகச் சிறப்பாக மெல்லிசை மாமன்னர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். இந்த பாட்டுக்கு ஒலிப்பதிவின் போது ஷெனாயை 2 ஷெனாய் இசைக்கலைஞர்கள் வாசித்தார்கள் என்பது முக்கியமான குறிப்புங்க. இது வடநாட்டுல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில் எடுக்கப்பட்ட காட்சி. ஜெய்ப்பூர் அரண்மனை தான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இந்த பாட்டு எந்த ராகம், எனக்கு இசையை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க. சுத்த சாரங்கா அல்லது சுத்த சாரங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராகத்துக்கு இன்னொரு பேரு இருக்கு, ஹம்சானத் அல்லது ஹம்சநாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துஸ்தானிய இசைய அப்படி தமிழ் திரை இசையோடு கலந்து முதலில் கொடுத்தவர் நம்முடைய மெல்லிசை மாமன்னர்கள். இந்த சுத்த சாரங் அப்படிங்கிற இசை தமிழ் திரைப்பட வரலாற்றில் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிழல் நிஜமாகிறது என்கிற படத்துல அதே மெல்லிசை மாமன்னர்கள் கவியரசு கண்ணதாசன் இதையே அப்படியே எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்க. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ, இலக்கணம் மாறுதோ கல்லான முல்லை இன்றென்ன வாசம், காற்றான ராகம் ஏன் இந்த காலம், வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று, யார் சொல்ல கூடும் மழைக்காலம் என்று, மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ. எஸ்பிபி பாடியிருப்பார். அப்படியே சுத்த சாரங்கள இன்னொரு புதுப்பாட்டு கூட இருக்குங்க. பூவாசம் புறப்படும் பெண்ணே நீ பூவரைந்தாள். மூன்று சீர்களில் வார்த்தைகளை அமைத்து பாடல் எழுதுவதில் கவியரசு கண்ணதாசனுக்கு இணையான கவிஞர்களே இல்லைங்க. மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமேன்னு உடனே கர்ணனாக பாடக்கூடிய TMS பாடுவாரு. அதில் மங்கையின் தாமரை சிவக்கட்டுவேன். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் பாருங்க. மங்கையின் தாமரை என்றால் மங்கையினுடைய முகம், மங்கையினுடைய அகம், எதை வேணாலும் வச்சுங்க. இவ்வளவு காதலை, காமத்தை இவ்வளவு பூடகமாக, இவ்வளவு நுட்பமாக நாகரிகத்தின் உச்சியில் நின்று எழுதுவதற்கு கண்ணதாசனை விட்டா வேற யாருங்க இருக்கா? அதனால தானே ஆண்டுகள் பல கடந்தும் கண்ணதாசனை, மெல்லிசை மாமன்னர்களை, சுசிலாவை, TM சௌந்தரராஜனை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். தமிழர்களுக்கு கிடைத்த வரமல்லாமா இவர்கள்? கண்ணனுடைய குணங்கள், கண்ணனுடைய மனைவி சுபாங்கி இல்லாம போயிருமா? இல்லை என்னாமல் கொடுக்கட்டுமே. யாரு? சுபாங்கி. இல்லை என்னாமல் கொடுக்கட்டுமே. மனைவியே இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும் அப்படின்னா அது காதலுக்கு சொன்ன வரி. கர்ணன் எப்படி? நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே. என்ன வார்த்தை பாருங்க. இருக்கிற வரை கொடுத்து கொண்டே இருந்தவன் அல்லவா? சாகக்கூடிய நேரத்தில் கூட தான் செய்த புண்ணியத்தை கொடுத்தவன் அல்லவா? கண்ணதாசன் அப்படி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது இல்லைங்க. அதுதான் கவியரசு கண்ணதாசன். ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே, இது பெண் பாடுறது. கர்ணன் காதலை விட நட்பை மிகவும் நேசித்தவன் அல்லவா? காதல் அவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லைங்கிறத கூட கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அங்கு அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே. உடனே பெண் பாடுறா, நாடகம் முழுதும் நடக்கட்டுமே. காதல் நாடகம் எப்ப பார்த்தாலும் அரசாங்க வேலை, நட்பு, துரியோதனுடைய மேல் கொண்ட பாசம்னு பேர்றான். நாடகம் முழுதும் நடக்கட்டுமே அப்படின்னு அந்த பெண் கோரிக்கை வைக்கிறார். அதற்கு கர்ணன் பாடுவதாக TMS பாடியிருப்பார். அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே. என்ன வரி பாருங்க. இன்னும் 1964 வெளிவந்த இந்த பாடல்
இப்போதும் இரவில் நீங்கள் வீடியோ காட்சியா கூட பார்க்க வேணாங்க, பாடலை மட்டும் கண்ணை மூடி கேட்டு பாருங்கள். இரவும் நிலவும் வளரும், நம் இனிமை சுகங்கள் பெருகும். இரவுள்ளவரை நிலவுள்ளவரை பி. சுசீலா அவர்களின் குரல் இருக்கும். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் அந்த கம்பீரமான காந்தமான குரல் நம்மை வசீகரிக்கும். மெல்லிசை மன்னர்கள் நம் இரவுக்கு துணையாவார்கள். கவியரசு கண்ணதாசன் நம்முடைய உள்ளங்களில் விஸ்வரூபம் எடுத்து நம்மை வியக்க வைத்துக் கொண்டே இருப்பார். நம் நினைவுகளில் இன்பம் சேர்க்க, நம் இரவுகளில் இனிமை சேர்க்க இந்த பாடல் மிகச்சிறந்த பாடல். இதை போன்ற தரமான நிகழ்வுகளை காண தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு. நன்றி, வணக்கம்.